ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான உருளைக்கிழங்கு போட்ட சிக்கன் குழம்புங்க. இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூட் ஆகுங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், பட் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேங்க. இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலும்போடு இருக்க சிக்கன் போட்டோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ நான் ஒரு 300 கிராம் எலும்போடு இருக்க சிக்கனாக தான் வாங்கியிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு தக்காளி போட்டால் போதுங்க. ஒரு பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணணுங்க, இல்லைனா நம்ம விசில் வைக்கும் போது குழஞ்சிரும். ஸோ 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இஞ்சியை வந்து இது மாதிரி தட்டி போடணுங்க. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான சால்ட். இப்போ இந்த குழம்பு வந்து நம்ம தாளிக்க மாட்டோங்க, அதனால வேக வைக்கும் போதே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். சிக்கனும் காயும் முங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுக்க போகிறோம். ஸோ சிக்கனு காய் எல்லாமே நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோங்க. இப்போ இதை நம்ம 4 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்க, நான் 4 விசில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சு இருக்குங்க. உருளைக்கிழங்கு நம்ம பெருசாக போட்டதுனால அது உங்களுக்கு குழையாது. ஸோ எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 தேங்காய் சில்லு அரைச்சி வச்சுருக்கேங்க, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பால் எடுக்கலை, அப்படியே தேங்காவை அரைச்சி ஊற்றணுங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி ஊற்றிடணுங்க. ஊற்றிட்டு ஒரே ஒரு கிளறிட்டு உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு நம்ம இறக்கிட வேண்டியதுதாங்க. சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடிங்க. இது உருளைக்கிழங்கு போட்டு வைக்கிறதுனால ரொம்ப ருசியாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நம்ம இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நம்ம தொட்டு சாப்பிடலாம். வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பாருங்க, குழம்பு நல்லா கொதிக்குது. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது பாருங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்குங்க. இந்த குழம்பு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய்.